ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஃபியூச்சர் சேவிங்ஸ் நண்பன் பேசுறேன். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கனரா ரொபேகோ மியூச்சுவல் ஃபண்ட்ல புதுசா லான்ச் பண்ண போற கனரா ரொபேகோ மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்டோட NFO டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். சோ பேசிக்கா மல்டி அசெட்னா என்ன, அண்ட் இந்த கனரா ரொபேகோ மல்டி அசெட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுனால என்ன பெனிஃபிட், அண்ட் இந்த ஃபண்ட் யாருக்கு சூட்டபிளா இருக்கும், அண்ட் இந்த NFO பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம எண்ட் வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ், ஆஃபர் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. புரியல அப்படின்னா சர்டிஃபைட் அட்வைசர் ஆர் ரெஜிஸ்டர்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா கைடன்ஸ் வாங்கிட்டு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. ஆர் எல்ஸ் ஸ்கிரீன்ல தெரியுற எங்களோட அபிஷியல் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். எங்களோட இமெயில் ஐடிக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். உங்க ரெக்யர்மெண்ட்க்கு ஏத்த மாதிரி எந்த மாதிரியான ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற கைடன்ஸ் கொடுத்து எங்க மூலமாவே இன்வெஸ்ட்மென்ட் பண்ண வைக்கிறது கைட் பண்றோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். பேசிக்கா இந்த மல்டி அசெட் அலோகேஷன் அப்படினா என்னன்னு குயிக்கா பார்த்துடலாம். மல்டி அசெட் குள்ளார ஈக்விட்டி எக்ஸ்போஷரும் இருக்கும், டெட் எக்ஸ்போஷரும் இருக்கும், கோல்ட் அண்ட் சில்வர் இந்த மாதிரியான எல்லா எக்ஸ்போஷருமே சேர்ந்து இருக்கிறது தான் மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட். சோ இந்த மாதிரி இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா வந்து போர்ட்ஃபோலியோ ரொம்பவே பேலன்ஸ்டா இருக்கும் அண்ட் ரிட்டர்ன்ஸும் பாத்தீங்கன்னா பெட்டராவே இருக்கும். சோ நீங்க ஆல்ரெடி இன்வெஸ்டரா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட போர்ட்ஃபோலியோல ஒரு மல்டி அசெட் ஃபண்ட் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த NFO டீடைல்ஸ் பார்க்கலாம். கனரா ரொபேகோட சைட்ல போனீங்க அப்படின்னா இவங்களே ஒரு பிரசன்டேஷன் கொடுத்திருக்காங்க. அதுல இருந்து கொஞ்சம் முக்கியமான ஸ்லைட்ஸ் மட்டும் நான் காமிக்கிறேன். சோ பேசிக்கா இது ஏன் இதை சூஸ் பண்ணனும் அப்படிங்கறத நிறைய இடத்துல இவங்க சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிங்கிள் அசெட் கிளாஸ், மல்டி அசெட் கிளாஸ். சிங்கிள் அசெட் கிளாஸ்ல பண்றதுக்கும் மல்டி அசெட் கிளாஸ்ல பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் ஒரு பேஜ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரிஸ்க் வெர்சஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து பெட்டரா இருக்கும் மல்டி அசெட்ல சிங்கிள் அசெட்டை கம்பேர் பண்ண சொல்ல அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது ரிட்டர்ன்ஸ் டிஃபரெண்ட் ஆகும். மார்க்கெட் சைக்கிள் அண்ட் டைம் லைனை பொறுத்த வரைக்கும் மல்டி அசெட்ல கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஆல் வெதர் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லலாம். சிங்கிள் அசெட் கிளாஸ்ல அந்த மாதிரி சொல்ல முடியாது. மூணாவது பாயிண்ட் வந்து சிங்கிள் அசெட் கிளாஸ்ல ஹையர் டிரா டவுன் இருக்கும் டியூரிங் மார்க்கெட் சைக்கிள்ஸ் சொல்றாங்க. இதே மல்டி அசெட் கிளாஸ்ல பார்க்கும்போது லோவர் டிரா டவுன் சொல்றாங்க. அதாவது ஒண்ணும் இல்லங்க, டவுன் சைடு போகும்போது எந்த அளவுக்கு ரொம்ப கீழே போகுது அப்படிங்கறது தான் வந்து சொல்றாங்க. அண்ட் கடைசியா வாலட்டிலிட்டியும் சொல்லிட்டாங்க. ஹையர் வாலட்டிலிட்டி வந்து சிங்கிள் அசெட் கிளாஸ்ல ஜாஸ்தியா இருக்கும், மல்டி அசெட்ல கொஞ்சம் வாலட்டிலிட்டி கம்மியா இருக்கும். பிகாஸ் நிறைய எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகாது. அண்ட் அடுத்த ஸ்லைட் பாத்தீங்கன்னா இந்த ஸ்லைட் ரொம்ப முக்கியமான ஸ்லைட்னே சொல்லலாம். இதுல வந்து ஒரு ஆல் சீசன் போர்ட்ஃபோலியோன்னு இவங்க வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த நடுவுல பாத்தீங்கன்னா மாஸ்னு கொடுத்திருக்காங்களா, MAAS. அது வந்து மல்டி அசெட் அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜி. அதாவது 2015 இருந்து 2024 வரைக்கும் இருக்கிற டேட்டா எடுத்திருக்காங்க. அதுல ஃபிக்ஸ்ட் இன்கம், ஈக்விட்டி, மாஸ், கோல்டு, சில்வர் இந்த எல்லா அசெட் கிளாஸோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு கொடுத்திருக்குன்னு எடுத்திருக்காங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா எல்லா டைமுமே வந்து பீக்ல இருக்கிறது யாருமே கிடையாது. பட் தென் இந்த மாஸ் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணும்போது மேக்ஸிமம் சென்டர்லயே இருக்காங்க பாருங்களேன். அதாவது எந்த மாதிரியான மார்க்கெட் வாலட்டிலிட்டி இருந்தாலும், கோல்டு எந்த மாதிரி பிரைஸ் மேல கீழ ஆனாலுமே, இல்ல மார்க்கெட் எந்த மாதிரி வாலட்டிலிட்டி இருந்தாலுமே, இந்த மல்டி அசெட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அலோகேஷன் பண்ணிருக்கிற போர்ட்ஃபோலியோ ஓரளவுக்கு மாடரேட்டா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துக்கிட்டே வந்திருக்கு. 2015ல மட்டும் தான் மைனஸ்ல காமிக்குது. மத்தபடி அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா இயர்ஸுமே பாத்தீங்கன்னா பிளஸ்ல கொஞ்சம் பெட்டராவே தான் இருக்கு. உதாரணத்துக்கு 2021 பாத்தீங்க அப்படின்னா கோல்டு அண்ட் சில்வர் மைனஸ்ல இருந்திருக்கு, மத்த எல்லா எக்ஸ்போஷரும் ஜாஸ்தியா இருந்திருக்கு. இதே 2024 பாத்தீங்க அப்படின்னா கோல்டு ஹையஸ்டா இருந்திருக்கு, ஃபிக்ஸ்ட் இன்கமும் ஈக்விட்டியும் கம்மியா இருக்கு. ஒரு இண்டிவிஜுவல் அசெட் கிளாஸ்ல கொடுத்திருக்க ரிட்டர்ன்ஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு ஓவரால் எக்ஸ்போஷர் இருக்கிற ஒரு அசெட் கிளாஸ்ல இருக்கிறதுக்கும் ரிஸ்க்கும் மாடரேட்டா இருக்கும், ரிட்டர்ன்ஸும் பெட்டரா இருக்கும் சொல்ல வராங்க. இந்த ஸ்லைட் பாருங்க, ரிஸ்க் கேரக்டரிஸ்டிக் கொடுத்திருக்காங்க. டிஃபரண்ட் அசெட் கிளாसेस வெர்சஸ் மாஸ், ரிட்டர்ன்ஸ் அண்ட் வாலட்டிலிட்டி சொல்றாங்க பாருங்க. ஈக்விட்டி, கோல்டு, மாஸ், ஃபிக்ஸ்ட் இன்கம், சில்வர். நம்ம முன்னாடி நம்பர்ஸா பார்த்தோம். இங்க வந்து இதோட ரிஸ்க் வந்து எப்படி இருக்குன்னு சொல்றாங்க, எந்த அளவுக்கு வந்து இது கீழ போகும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல அந்த கீழ இருக்கிற 3 லைன்ஸ் பாருங்க, அதுல ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 3ஆவதா கொடுத்திருக்காங்களா. அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எவ்வளவு கம்மியா இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு சேஃபான ஒரு ஃபண்ட்னு சொல்லலாம், இல்ல ரிஸ்க் கம்மியா இருக்குன்னு சொல்லலாம். ஈக்விட்டி பாத்தீங்கன்னா 0.84 இருக்கு, கோல்டு பாத்தீங்கன்னா 0.66 இருக்கு. அதாவது ஈக்விட்டியை விட கொஞ்சம் கம்மி கோல்டு, பட் தென் அதுவுமே கொஞ்சம் ரிஸ்க் தான் சொல்றாங்க. இதே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் இன்கம், அதாவது டெட் ஃபண்ட்ஸ் இருக்கு இல்லையா, பாண்ட், அதுல வந்து பாத்தீங்கன்னா 0.08, அது ரொம்பவே லோ ரிஸ்க் தான் அது பை டிஃபால்ட்டாவே. சில்வர் பாத்தீங்கன்னா 1.23 இருக்குது, ரிஸ்க் கொஞ்சம் ஜாஸ்தினே சொல்லலாம். இப்போ இந்த எல்லாத்துக்கும் நடுவுல இருக்கிற இந்த மாஸ் ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்க அப்படின்னா, அதாவது மல்டி அசெட் அலோகேஷனோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்படி இருக்கும்னா 0.56 மாதிரி இருக்கும்னு சொல்ல வராங்க. இது எல்லாமே டென்டேட்டிவ் தான். எக்ஸாக்ட்டா என்ன ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், என்ன மாதிரி ரிஸ்க் இருக்கு, ரிட்டர்ன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் எல்லாருக்கும். அடுத்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா டாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க. ஈக்விட்டி டாக்ஸேஷன் தான் இந்த ஃபண்டுக்கு ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா பிரைமரி அசெட் பாத்தீங்க அப்படின்னா ஈக்விட்டி, கமாடிட்டிஸ், ஃபிக்ஸ்ட் இன்கம் இதுல இருக்க போகுது. சோ அதுலயும் எதுல ஜாஸ்தியா இருக்கும்னு பார்த்தா ஈக்விட்டி, அதாவது ஸ்டாக்ஸ்ல தான் அதிகமா இருக்கும். சோ டாக்ஸேஷனும் பாத்தீங்கன்னா ஈக்விட்டியோட டாக்ஸேஷன் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது less than 1 year குள்ள நீங்க வித்ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா 20% ஃபிளாட்டா நீங்க பே பண்ணனும் on the gain. ஆஃப்டர் 1 year நீங்க வித்ட்ரா பண்றீங்க அப்படின்னா என்ன கெயின் இருக்கோ அதுல 1.25 lakh வரைக்கும் எக்ஸம்ப்டட், ஒன்னும் டாக்ஸ் கிடையாது. அதுக்கு மேல இருக்கிற ப்ராஃபிட்க்கு 12.5% நீங்க பே பண்ணணும். 1 இயருக்கு மேல எடுத்தா லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ், 1 இயர் குள்ள எடுத்துட்டீங்க அப்படின்னா ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ். கனரா ரொபேகோ மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்டோட ஈக்விட்டி அண்ட் ஈக்விட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல 65
to 80% வரைக்கும் வைப்போம்னு சொல்லியிருக்காங்க. கோல்ட் அண்ட் சில்வர்ல 10 to 25% வரைக்கும் வைக்கலாம்னு சொல்றாங்க. டெட் அண்ட் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல 10 to 25% வரைக்கும் வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ரீசனபிளான ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுக்கு மார்க்கெட் வாலட்டிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்போஷரை வந்து இவங்க ஸ்லைட்டா மாத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா கனரா ரொபேகோ மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்டோட ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த மாதிரி இதை வந்து ரன் பண்ண போறாங்க, எந்த மாதிரி இதை மெயின்டைன் பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஈக்விட்டி எக்ஸ்போஷர் முன்னாடியே சொன்ன மாதிரி 65 to 80% வரைக்கும் கிராஸ் ஈக்விட்டி எக்ஸ்போஷர் இருக்கும். ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும். அதாவது மார்க்கெட் கேபிடலைசேஷன், ஸ்டைல் அண்ட் செக்டார் அக்னாஸ்டிக் வச்சு இவங்க வந்து ஈக்விட்டி போர்ஷன் வந்து மாத்திக்கிட்டே இருக்கலாம். டைவர்சிபிகேஷன் நம்ம எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரியும். சோ நிறைய அசெட் கிளாஸ் இருக்குது. சோ ஆட்டோமேட்டிக்கா டைவர்சிஃபை ஆகி தான் இருக்கு போர்ட்ஃபோலியோ. ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ பாத்தீங்கன்னா ஹை கன்விக்ஷன் போர்ட்ஃபோலியோ வித் லீடர்ஸ் சொல்லிருக்காங்க. வித் ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்ட் அக்ராஸ் மார்க்கெட் சைக்கிள். அண்ட் இவங்க அப்ரோச் எப்படி இருக்க போகுதுன்னா காம்பினேஷன் ஆஃப் டாப் டவுன் அண்ட் பாட்டம் அப் அப்ரோச் ஆஃப் ஸ்டாக் செலக்ஷன். அதாவது டாப் டவுன் அப்படிங்கிறது பெரிய கம்பெனிஸோட ஸ்டாக்ஸும் இருக்கும். பாட்டம் அப் அப்படிங்கிறது சின்ன சின்ன கம்பெனிஸோட ஸ்டாக்ஸும் இருக்கும். ரீபேலன்சிங் பீரியடிக்கலின்னு சொல்லியிருக்காங்க. எந்த பீரியட் மாதிரி இருக்கும் அப்படின்னா லைக் 1 month once அட்லீஸ்ட் இல்ல 2 months once அட்லீஸ்ட் ஆவது கண்டிப்பா வந்து அலோகேஷன் சேஞ்சஸ் இருக்கும். தேவைப்பட்டா இவங்க டெய்லி கூட சேஞ்ச் பண்ணலாம். பட் தென் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இவங்க மாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ வை கனரா ரொபேகோ மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட் அப்படின்னு பார்த்தா ஆக்டிவ் மல்டி அசெட் அலோகேஷன் கேட்டகரியில கனரால இதான் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க லான்ச் பண்றாங்க. ரிசர்ச் பேஸ் பண்ணி ஃப்ரேம் ஒர்க் பண்ணி ப்ராப்பரா இறங்குறாங்க. சோ அதனால மத்த மல்டி அசெட்டை விட இவங்க பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். காம்பினேஷன் ஆஃப் ஹை கன்விக்ஷன் ஈக்விட்டி அலோகேஷனும் கோல்ட் அண்ட் சில்வர் ETFஸும் இருக்க போகுது அண்ட் ஃபிக்ஸ்ட் இன்கமும் இருக்க போகுது இதுக்குள்ள. அண்ட் ஃபண்ட் இன்வெஸ்டிங் அக்ராஸ் ஈக்விட்டி மார்க்கெட் கேப் அப்படிங்கிறப்போ ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப் எல்லாமே இருக்கும். அது கூடவே டெட் ஃபண்ட்ஸோட பாண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இருக்கும் அண்ட் கோல்ட் அண்ட் சில்வர் ETFஸும் இருக்கும். இந்த ஃபண்டோட ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. டைப் வந்து ஓபன் எண்டட், லாக் இன் எதுவும் கிடையாது. எப்போனாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஃபண்ட் நேம் நமக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும், கனரா ரொபேகோ மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் பாத்தீங்க அப்படின்னா லாங் டர்ம் கேபிட்டல் அப்ரிசியேஷன், அதாவது ஒரு 4 years 5 yearsக்கு மேல நான் ஹோல்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றவங்க தான் இந்த ஃபண்ட் சூட்டபிளா இருக்கும். அசெட் அலோகேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஈக்விட்டி, டெட், கோல்ட் ETF, யூனிட் இஷ்யூட் பை REIT இது எல்லாமே இதுல இருக்க போகுது. பிளான்ஸ் அண்ட் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ரெகுலர் பிளானும் இருக்கு, டைரக்ட் பிளானும் இருக்கு, growthலயும் இருக்கு, டிவிடெண்ட்லயும் இருக்குது. எக்ஸிட் லோட் பார்க்க போனா 1% வச்சிருக்காங்க. இன் கேஸ் நீங்க வந்து 1 yearக்குள்ள வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா 1 yearக்கு அப்புறமா வித்ட்ரா பண்ணீங்கன்னா எக்ஸிட் லோட் சார்ஜஸ் கிடையாது. அதுல ஒரு 12% ஆஃப் அலாட்மெண்ட்டுக்கு எதுவும் இருக்காது எக்ஸிட் லோட் சொல்லிருக்காங்க. பட் தென் அது ரொம்ப சின்ன போர்ஷனா தான் இருக்கும். சோ பேசிக்காவே 1 yearக்குள்ள எடுத்தோம் அப்படின்னா 1% சார்ஜ் நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். பெஞ்ச்மார்க் 65% BSE 200 TRI ஃபாலோ பண்ண போறாங்க. பிளஸ் 20% நிஃப்டி ஷார்ட் டியூரேஷன் டேட் இண்டெக்ஸ் ஃபாலோ பண்ண போறாங்க. பிளஸ் 10% டொமஸ்டிக் பிரைஸ் ஆஃப் கோல்ட் ஃபாலோ பண்ண போறாங்க. அண்ட் கடைசியா பிளஸ் 5% டொமஸ்டிக் பிரைஸ் ஆஃப் சில்வரும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா எல்லா எக்ஸ்போஷரும் இருக்கிறதுனால எல்லா பெஞ்ச்மார்க்கையும் இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபண்ட் மேனேஜர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மிஸ்டர் அமித் கதம், மிஸ் என் பெர்னாண்டஸ், மிஸ்டர் குணால் ஜெயின் இவங்க 3 பேர் சேர்ந்து தான் இந்த ஃபண்டை பாத்துக்க போறாங்க. ஏன்னா நிறைய எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால ஒரு ஆளால பார்க்க முடியாது. சோ கண்டிப்பா 2 இல்ல 3 பேராவது தேவைப்படும். இந்த 3 பேருமே நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்கள். இவங்களுக்கு மார்க்கெட்டுக்குள்ள இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரிசர்ச் அண்ட் அனலிஸ் பண்றதுல இருக்கிற ஒரு நாலேஜ் இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் இந்த ஃபண்டை வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ண வைக்க போறதுன்னு பார்ப்பாங்க. எவ்வளவு பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணி ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு நல்லா எடுத்து கொடுக்குறாங்களோ சோ ஆட்டோமேட்டிக்கா இவங்களும் க்ரோ ஆவாங்க, ஃபண்டும் க்ரோ ஆகும். இப்போ வரைக்கும் பார்த்தது கனரா ரொபேகோ மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்டோட NFO டீடைல்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ல கேளுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் வீடியோ பார்க்குற உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க, இல்ல இந்த NFOல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பாக்குறீங்க அப்படின்னா எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம், or எங்களோட இமெயில் ஐடிக்கும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் கொடுத்து உங்களுக்கு எப்படி இன்வெஸ்ட் பண்றதுன்னு ஹெல்ப் பண்ண வேண்டியது எங்களோட வேலை. அண்ட் இப்போ வரைக்கும் பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ நாங்க அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ சோ மச். பை பை.